அதற்கு மேல் எழுந்திருக்கவே முடியவில்லை. அங்கிருந்த மற்றவர்களுடன் சேர்ந்து விக்டருக்குமே ஹரிஷின் திறமையை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அவன் எங்கே அடிபட்டு விடுவானோ என்ற பயத்தில் தானே தடுக்க நினைத்தான். ஆனால் ஹரிஷ் அவளையே அடித்து விட்டானே, அப்படியெனில் அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்க வேண்டும் என அங்கிருந்து அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க விக்டர் அருகே வந்த ஹரிஷ் அவன் முகத்தை தனது கைக்குட்டை கொண்டு துடைத்து கொண்டே, எதுக்கும் பயப்படாத விக்டர், நான் இருக்கேன். என்னை மீறி உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் என்று ஓரமாய் நின்று கொண்டு இருக்கும் அனைவரையும் பார்த்து சொன்னவன் கீழே விழுந்து கிடக்கும் சுரேகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். இவ்வளவு நேரம் சுரேகாவிற்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் அவள் அடி வாங்கியதில் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் எங்கிருந்தோ வந்தவன் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ததில் கடுப்பாகி, யார் இவன், எங்கிருந்து இங்கே வந்தா? நாம் எல்லாரும் இப்போ மிரியட்ஸ் இன்டர்னல் விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சம்மந்தமில்லாத ஒருத்தன் உள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது நம்மளோட ரூல்ஸை மீறுறதுக்கு சமம். இதுக்கு எந்த தண்டனையும் இல்லையா என்று புதிதாய் ஒரு பாயிண்டை பிடித்து கொண்டு அதை வைத்து பிரச்சனையை வேறு பக்கம் திருப்ப முயன்றனர் அவர்கள். நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விக்டருக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் என்று கைகளை முறுக்கி கொண்டு ஹரிஷ் சொல்ல, அப்படியா, அப்போ எங்களையும் அடி என்று 2 பேர் அவனை தாக்க முற்பட்டு வந்தனர். ஆனால் அவர்களையெல்லாம் ஹரிஷ் அடிப்பதற்குள் இடை புகுந்த ஜீவா இருவரையும் ஆளுக்கு ஒரு திசையில் பறக்க விட்டிருந்தான். நான் இருக்கும்போது என் நண்பனை தொட யாரையும் விட மாட்டேன் என்று அடித்து விட்டு கைகளை தட்டிக்கொண்டே சொல்ல, இன்னும் எத்தனை பேரா வருவீங்க என்பது போல் அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து வைத்தனர். நடப்பது எதுவும் புரியாமல் அனைவரும் விழித்து கொண்டிருக்க, வெளியாட்களெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா என்று மீண்டும் அதே பாயிண்டை பிடித்து கொண்டு அந்த கூட்டம் வந்தது. நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது. இப்போ இறந்து போன சுப்ரீம் கமாண்டர் சிவம் அவர் தான் என்னோட மென்டார். எனக்கும் இந்த மிரியட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. எனக்கு இங்கே வர, இங்கே நடக்கிற விஷயங்களில் தலையிட உரிமை இருக்குது என்று சொன்னவனை அங்கிருந்து அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அதே நேரம் அவர்களால் நம்ப முடியவில்லை. கேசவன் யோசித்து கொண்டிருக்க ஜீவாவிடம் அடி வாங்கிய ஒருவன், எங்கே வந்து யார்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் இறந்துட்டாருங்கிற தைரியத்தில் என்ன சொன்னாலும் நாங்களாம் நம்பிடுவோம்னு நினச்சியா? அவர் யாருக்கும் மென்டராக இருந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டார். தேவையில்லாமல் கதை சொல்லாமல் இங்கிருந்து கிளம்பிப்போ என்று எப்படியாவது ஹரிஷ் மற்றும் ஜீவா இருவரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டால் மீண்டும் விக்டரிடம் பிரச்சனை செய்யலாம் என்று முடிவு செய்து பேச, உங்கள் யாருக்கும் தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மை ஒன்றும் பொய்யாயிடாது என்று தெளிவாக வார்த்தைகளை உச்சரித்தான் ஜீவா. அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவு வந்து எழுந்து வந்த சுரேகா, நீ தான் அவரோட ஸ்டூடெண்ட்டுன்னு என்ன ஆதாரம் இருக்குது? நாங்கள் எல்லாரும் உன்னை எப்படி நம்புறது என்று தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைக்க அங்கிருந்து அனைவருமே ஜீவாவை அதே கேள்வியுடன் தான் பார்த்தனர். ஜீவா எப்படி தன்னை நிரூபிக்கப் போகிறான்? அப்பொழுது எழுந்து வந்த சுரேகா விக்டரை பார்த்து, இதெல்லாம் ஓன் பிளான் தானே? எனக்கு நல்லாவே தெரியுது. உள்ளே உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதான் வெளியிலிருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ தான் உன்னால் தலைவராக முடியும்னு இல்லை? அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. சும்மா வந்தால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவன் சிவன் சாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்களா? இதெல்லாம் நினச்சி நீங்கள் வெக்கப்படணும். இந்த மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு அசிங்கமா இல்லை என்று வேண்டுமென்றே பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை வைத்து சண்டைக்கு மீண்டும் இழுத்தாள் சுரேகா. கையை முறுக்கி கொண்டு, இப்போ என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்கள். இன்னொரு வார்த்தை தப்பாக வந்துச்சு என்று அடிக்க மீண்டும் தயாரானான் ஜீவா. அவளும் ஜீவாவை திமிராக பார்த்து, இப்போ எதுக்காக உனக்கு கோபம் வருது? உன்னோட உண்மையான பிளான் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தானே உனக்கு இவ்வளோ கோபம் வருது? இல்லை நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உனக்கு கோபம் வருதா என்று நக்கலாக கேட்டுக்கொண்டே பார்த்தவள், இந்த மாதிரி கேவலமாக பிளான் பண்ணுற ஒருத்தர் தலைவராக நான் விடவே மாட்டேன். ஒருவேளை இதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட்டு நீங்கள் என்னை ஜெயிச்சா கூட உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த மிரியட்ஸுக்கு தலைவராக இருக்கக்கூடாது. இப்போ தலைவராகிறதுக்காகவே வெளியிலிருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கிற நீங்கள் தேவைப்பட்டால் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது இதே மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு என்ன உறுதி? இந்த ஒரு காரணம் போதும் நான் உங்களை தலைவராக கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்று புதிதாக காரணங்களை கண்டுபிடித்து அதை பட்டியலிட்டு கொண்டிருந்தாள். இங்கே பாரு, இன்னொரு வார்த்தை நீ தேவையில்லாமல் பேசின உன்னை நானே கொன்றுவேன் என்று கையை அவள் கழுத்தை நோக்கி நிறுத்தி விடுவேன் என்பது போல காட்டினான் ஜீவா. இப்படி ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பேசியே பெரிதாக்கும் நபர்களை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சுரேகா இன்று செய்யும் விதம் அவனுக்கு பெரும் கோபத்தை கொடுத்திருந்தது. மேலும் தான் யார் என்று தெரிந்த பிறகும் அதை புரிந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே பிரச்சனை செய்பவர்களை கொன்றால் கூட தவறில்லை எனும் அளவிற்கு யோசித்து விட்டான். ஜீவாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை அதிகமாக அதை புரிந்து கொண்டு குறுக்கே வந்த கேசவன், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இருந்தாலும் இது மிரியட்ஸோட இன்டர்னல் பிரச்சனை. இதை சரி பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வெளியாட்கள் இதில் சம்மந்தப்படக்கூடாது.
என்று அவர்கள் ஏதோ ஜீவா பொய்தான் கூறுகிறான் என்ற எண்ணத்தில் பேசினார்கள். அப்போது முன்னால் வந்த ஹரிஷ், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதான் ஜீவா யார் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சுல்ல, அப்புறமே என்ன அர்த்தம்? ஜீவாவுக்கு இங்கே இருக்கிறதுக்கும் நடக்கிற பிரச்சனையில் தலையிடுறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அவனை இங்கிருந்து எப்படி போக சொல்லலாம் என்று கேட்டான். ஹரிஷ் யார் என்ன என்றெல்லாம் தெரிந்திருந்தாலும் முக்கியமான விஷயங்களில் அவன் தலையிட நினைப்பது அங்கிருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கே பார் ஹரிஷ், இது முக்கியமான விஷயம், இதில் நீ தலையிடக்கூடாது. இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீ யார் என்று கேட்டார் கேசவன். ஓஹோ, நான் யாருன்னு தெரியலையா? சரி பரவாயில்ல, என்ன தெரியலனாலும் இது என்னன்னு தெரியுதா என்று தனது பாக்கெட்டில் இருந்து இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை எடுத்து வெளியில் காட்டினான். அதை பார்த்ததும் கேசவன் மற்றும் இல்லாது தலைமையில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியாகி இருந்தனர். இன்னொரு பக்கம், இவன்கிட்ட இதெப்படி என்று இவ்வளவு நேரம் வாய்க்கு வாய் சண்டை போட்டு கொண்டிருந்த சுரேகா கூட பார்த்தாள். அங்கிருந்து அனைவருமே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க ஹரிஷ் கையில் இருந்த அந்த பெண்டன்ட் அழகாக ஆடிக்கொண்டிருந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ், என்ன இவ்வளோ நேரம் வேணும்னே என்கிட்ட வாய்க்கு வாய் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாரும் அமைதியாயிட்டா என்ன அர்த்தம்? என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுது தானே? இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மரியாதைங்கிற விஷயத்தில் இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா என்று கேட்க கேசவன் மற்றும் தலைமையில் இருக்கும் அனைவரும், ஐயோ மன்னிச்சிருங்க என கூறி ஹரிஷின் முன்னால் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டனர். மேலும் மற்றவர்களுமே அவன் முன்னால் மண்டியிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்த ஆரம்பித்தனர். என்ன இருந்தாலும் அவன் கையில் இருக்கும் பெண்டன்ட்டின் ஆளுமை எப்படி? அதற்கு மேல் அவனையோ இல்லை அவன் யார் என்ற கேள்வியோ அங்கிருந்த யாருமே கேட்கவில்லை என்பதை விட கேட்க முடியவில்லை. மேலும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், மன்னிச்சிருங்க டெப்டி லீடர், நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நாங்கள் பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டிருக்க மற்றவர்கள் கூட இவன் யாருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோமோ என்று யோசித்து கொண்டு இருக்க கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்த ஹரிஷ், இப்போவும் நான் இங்கேருந்து போகணுமா? இங்கே இருக்கிற முக்கியமான விஷயங்களில் நான் தலையிடக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா என்று கேட்டான். உங்களை இங்கேருந்து யார் போக சொன்னது? நீங்கள் தான் எங்களோட டெப்டி தலைவர். உங்களை வெளியே போக சொல்ல எங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் என்று சொல்ல அதை கேட்டு, சரி நீங்கள் எல்லாரும் சிவம் சார் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்டர் சாமுவேல் அவருக்கு அடுத்த தலைவராக இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. இங்கே இருக்கிற யாருக்காவது வேறு பிரச்சனை இருக்கா? அவர் தான் சரியான தலைவராக இருப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தோணுதா இல்லையா என்று கேட்டவனின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை தொட்டு மீண்டது. கண்டிப்பாக தலைவர் முடிவு பண்ணியிருக்காருன்னா அது சரியாக தான் இருக்கும். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக விக்டரே தலைவராக இருக்கட்டும் என்று மரியாதையாக அவன் கேட்ட கேள்விக்கு ஒப்புதல் அளித்தனர். இன்னொரு பக்கம் என்னதான் தைரியமாக பேசிக்கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு உள்ளுக்குள் நடுங்கி கொண்டிருந்தான். அது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாமல் மறைக்க வேறு போராட்டமாக இருந்தது. அவன் கையில் இருப்பது உண்மையான பெண்டன்ட் தான், ஆனால் அது அவனுடையது கிடையாது. அதெப்படி தன்னிடம் வந்தது என்று நினைத்து பார்த்தவனுக்கு, சரி எப்படி வந்திருந்தான்னு, இது இருக்கிற வரைக்கும் இதை வச்சு அதிகாரம் பண்ண வேண்டியதான் என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். பிறகு இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புகிறேன், அதனால் இவர் தான் அடுத்த தலைவர் என்று அறிவிப்பை கொடுத்தவன், சுப்ரீம் கமாண்டர் விக்டர் சாமுவேல், இப்போ சொல்லுங்கள், இந்த பொண்ணை என்ன பண்ணணும்? இவன் உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை பண்ண நானும் என் நண்பனும் தயாராக இருக்கோம் என்று கேட்டு வைக்க, மறுபடியும் அடிப்பானுங்களோ என்று பயந்து பார்த்தாள் சுரேகா. அதனால் ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு விக்டர் பதில் சொல்வதற்கு முன்னரே அவரிடம் நகர்ந்து வந்த சுரேகா, இங்கே பாருங்கள் விக்டர், நான் மிரியட்ஸோட நல்லதுக்காக தான் எல்லாமே பேசினேன், எல்லாமே பண்ணேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு பர்சனலாக எந்த கோபமும் கிடையாது. எங்கே ஒரு தப்பான ஆளோ இல்லை திறமையில்லாத ஆளோ தலைவர் ஆடுவாரோன்னு தான் நான் பயந்தேன். மற்றபடி நான் எதுவும் தப்பான எண்ணத்தில் பண்ணலை. நான் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என்று விக்டரிடம் கெஞ்சும் குரலில் உயிர் பிச்சை கேட்பது போல கேட்டு வைத்தாள் சுரேகா. என்னது உடனே தலைகளாக மாறிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, இப்போ ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி திமிராக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் பண்ணுங்க, பதில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோமே என்று கைகளை முறுக்கி கொண்டு கேட்டான் ஜீவா. ஆமாம், இப்போவும் என்னோட அடையாளத்து மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக தான் இருக்கேன் என்று கூறினான். ஐயோ, இவன் வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே என்று மனதில் நினைத்த சுரேகா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது.
உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் யார் என்னன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் என்று அழும் நிலைக்கே சென்று விட்டாள். அவள் இவ்வளவு நேரம் செய்தது, இப்போது அவள் செய்து கொண்டு இருப்பது என்று அனைத்தையும் பார்த்த விக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன், ஹரீஷ் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணை விட்டுருங்க, அவள் இங்கேருந்து போகட்டும், இதுக்கு மேலே பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று கூறினான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அந்த பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க, அவங்கள எப்படி சும்மா விடுறது என்று ஜீவா கேள்வி கேட்க, வேண்டாம் ஜீவா, இந்த பொண்ணு இத்தனை வருஷம் மிரியட்ஸுக்கு உழைச்சிருக்கா, அதுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும். அவகிட்ட நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே மோசமாக நடந்துக்கிட்டீங்க, ஸோ போதும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொன்னான். அவனது பேச்சை தட்ட முடியாத ஹரீஷ், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கட்டும் என்று கூறி சரி என்று சொல்லிவிட்டான். பிறகு மேலே ஏறி பொதுவாக அனைவரையும் பார்த்தவன், இங்கே நடந்த எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. சுரேகா எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தலைவர் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருக்காரு. அதனால் அவரோட பெருந்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாம் கூட என்ன வேணாலும் பண்ணலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை இப்போவே மொத்தமாக அழிச்சிடுங்க. அவரை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு வார்த்தையை கூட என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால் தேவையில்லாமல் யாரும் எதுவும் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் என்று யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்பதை தெளிவாக கூறினான். டெப்டி லீடர் சூப்பராக பேசுகிறார்ல, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நாம் எல்லாரும் இனிமேல் தலைவரை மதித்து மரியாதையாக நடந்துக்கணும் என்று சொன்னவர்கள் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க என்று கோஷம் எழுப்ப ஆரம்பித்தனர். பிறகு ஹரீஷ் மற்றும் ஜீவா இருவருக்கும் அருகில் வந்தார் விக்டர். நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க, நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம், அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரீஷ் ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலைவணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரீஷ் ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.